ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ்டர் சமையல். இன்றைக்கி நம்மளோட மாஸ்டர் சமையலில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, அப்பள குருமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் வந்து நடுவே நம்ம சேர்த்துக்கலாம். அண்டு வந்து கொஞ்சமாக கடுகு, அது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. அண்டு வந்து 2 பச்சை மிளகா, இஞ்சி வந்து ஒரு கட்டை விரல் சைஸ் வந்து பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 தக்காளி அரைச்சி பேஸ்ட் பண்ணி நான் வந்து சேர்த்துருக்கேன். அண்ட் இது கூடவே பார்த்திங்கன்னா மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, 3/4 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி பவுடராக இருந்தால் சேர்த்துக்கோங்க, சீட்ஸாக இருந்தால் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளியோடையே அரைச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அண்ட் இதில் நான் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், என்னோடய கவனக்குறைவால். நான் அதை வந்து வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன். கிரேவி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்பளத்தை வந்து ஆட் பண்ணுங்கள். நான் வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சேர்த்துட்டேன். நல்லா கொதித்து மசாலாவோட ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறம் அப்பளம் சேர்த்திங்கன்னா கிரேவி வந்து செம்மையாக அட்டிப்பொலியான டேஸ்ட்டில் கிடைக்கும். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும்